சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் நியூரோபதி. மெயினாக மறுத்து போகிறது, உணர்வு இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி வீக்னஸ், பலகீனம், ஒரு பலம் இல்லாத கால்களை வச்சுருக்கிறது. காலில் ஒரு நடக்கும்போது ஒரு பலம் இல்லை, பாதம் வந்து பலம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு உணர்வாங்க. ஸ்பெஷலாக இப்போ நைட் டைமில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூச்ச உணர்வு, காலில் அப்படியே நம்ம சும்மா அப்படி காலை பாதம் தொட்டு இப்படி பண்ணோம்னா ஒரு கூச்சம் இல்லையா, அந்த மாதிரி உணர்வு நார்மலாக நமக்கு சும்மா பண்ணாலே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அந்த உணர்வு, ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இந்த எரிச்சல், இந்த மாதிரியான ஒரு கூச்ச உணர்வு மட்டும் இல்லாமல் ஷார்ப்பாக ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரியான வலி இருந்தாலும் அது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதாவது தொடுறதால வலி அதிகமாகும் டச் பண்ணால். அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்களுடைய கால். அதே மாதிரி லாஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆர் கோஆர்டினேஷனாக அவங்களுடைய பேலன்ஸ், ஒரு நல்லா நடக்கக்கூடிய நிலையில் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. நல்லா நடக்கிறோன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏதாவது தவறி விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். அதாவது கால்கள் சமநிலை பாதிப்பு ஏற்படும் இவங்களுக்கு. சரியா? ஸோ அந்த கோஆர்டினேஷன் வந்து இழந்துருவாங்க இது அதிகமாச்சுன்னா. அண்ட் டிஃபிகல்ட்டி வாக்கிங் ஆன் அன்ஈவன் சர்ஃபேசஸ். ஒரு நார்மலான சர்ஃபேஸில் நம்ம நல்லா நடப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேடு பள்ளமாக இருந்தாலும் நார்மலாக இருக்கிறவங்க நம்ம நல்லா நடக்க முடியும். பட் இவங்க நார்மலாக இருக்கிறதுல ஓரளவுக்கு நடப்பாங்க. சமதளமாக இருக்கிற தரையில் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இவங்களுக்கு. நடக்கிறதுல ரொம்ப 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 சிரமமாக ஃபீல் பண்ணுவாங்க அன்ஈவன் சர்ஃபேஸ்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையோட சிம்டம்ஸு. அடுத்து வந்து சீரியஸாக நம்ம பார்த்தோம்னா, மெயினாக இதனால் இந்த கால்களில் உணர்வு இழப்பு அப்படின்றதால சின்ன விஷயங்கள் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு குச்சி குத்துனா கூட இவங்களுக்கு உணர்வு தெரியாது. அது அப்படியே விடும்பொழுது ரொம்ப சீரியஸான பிரச்சனையாயிரும். அல்சர், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்ற பிரச்சனை வந்துடும். ஆற முடியாத அளவுக்கு வந்துடும். இதை ஆற்ற முடியாத நேரத்தில் தான் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சர்ஜரி அப்படின்ற விஷயத்தை பண்ணி ஆம்புடேஷன், அதாவது காலை வெட்டி எடுத்துடுறாங்க. சர்ஜரி மிக சீரியஸான பிரச்சனை. இதனுடைய எண்டு ஸ்டேஜ் டயாபெட்டிஸ் ஃபுட் அல்சரோட எண்டு ஸ்டேஜ். மெயினாக இது எதனால் வருதுன்னா டயபெட்டிக் ஃபுட் நியூரோபதியால் வருது. ரைட்டுங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன், இவங்களுக்கு ஈஸியாக காலில் இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படும். வியாதி உள்ள ஒரு நபர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் இது வந்து புண்ணு வராத வரைக்கும் ஓகே, புண்ணு வந்ததுன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம தெரப்பிகளில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா?